வணக்கம். ஓர் அரசன் எத்தகைய வலிமை பெற்றவனாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், அவனையும் வீழ்த்தக்கூடிய ஒரு படை இருக்கிறது. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என்று அக்காலத்தில் 4 வகை படைகள் இருந்தன. இக்காலத்திலோ நிலப்படை, நீர்ப்படை, வான்படை என்று 3 படைகள் உள்ளன. இந்த படைகளினுடைய தாக்குதலை எல்லாம் தாங்கி சமாளிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஓர் அரசனாக இருந்தாலும் சரி, அவனாலும் தாங்க முடியாத படை ஒன்று உள்ளது. அந்த படை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே மிக பலமான, மிக கனமான ஆயுதத்தால் செய்யப்பட்ட படை அது. உலகத்திலே மிக கனமானது எது? அது வேறு வழி இல்லாமல் துன்பத்தோடும் துயரத்தோடும் காப்பதற்கு யாரும் இல்லாமல் காக்க வேண்டிய காவலனே கயமையாளியாக மாறி கடுமையாக நடந்து கொண்டால் அவன் செய்த குற்றங்களை அவனிடமே சொல்லி தீர்வு காண முடியாத நிலையில் இருக்கிறார்களே ஏழை எளிய மக்கள், பரிதாபத்துக்குரியவர்கள். அவர்கள் கண்களிலே இருந்து வருகின்ற கண்ணீர் தான் உலகத்திலே மிக கனமானது. தன்னை பொறுப்பாகவும் சிறப்பாகவும் ஆட்சி செய்வான் என்று நம்பிய அரசன் கொடுங்கோலனாக இருந்து கொடுமைகள் பல புரிந்து அறநெறிக்கு மாறாக வல்லாட்சி நடத்துகின்ற நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள், அதை எதிர்த்து போரிடக்கூட வழியில்லாத எளியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அழுது தீர்க்கக்கூடிய கண்ணீர் இருக்கிறதே, அது அந்த அரசனையே வீழ்த்துகின்ற படை என்று வள்ளுவர் கூறுகின்றார். கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்தில் அள்ளற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்கிறார் வள்ளுவர். இழந்ததை மீட்கலாம் என்று கோவலனும் கண்ணகியும் மதுரை சென்றார்கள். கால் சிலம்பை விற்க சென்ற கோவலன் பொற்கொள்ளனின் சூழ்ச்சியால் அரசனால் தண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான். வீழ்ந்து கிடக்கக்கூடிய கோவலனை கண்டு கதறிய கண்ணகி வானிலே உலவுகின்ற கதிரவனை சாட்சிக்கு அழைத்தால், உன் கணவன் கள்வன் இல்லை என்று அவன் கூறிய பிறகு தலைவிரி கோலமாக அழுது கொண்டு நீதியை கேட்பதற்காக அரண்மனை நோக்கி சென்றாள். நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்குடியோ என்றுதான் பாண்டிய மன்னனும் பேசுகின்றான். அறத்திற்கு மாறாக தன்னுடைய கணவனை கொன்றுவிட்டானே இந்த அரசன், அவனுக்கு அறிவுரை கூறி திருத்துவதற்கு கூட யாரும் அந்த அரசபையிலே இல்லையா என்று ஆற்றாது அழுது கொண்டே கண்ணகி சென்றாலே, இளங்கோவடிகளுக்கு இந்த திருக்குறள் நினைவுக்கு வந்திருக்கும். அவர் நெஞ்சிலே எப்போதும் நின்றிருக்கும். சிலம்பிலே அவர் எழுதுகின்றார், அள்ளலுற்று ஆற்றாது அழுபவளை கண்டிறங்கி மள்ளல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது என்று எழுதுகின்றார். இந்த குறளிலே இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அரசனின் கொடுங்கோன்மைக்கு ஆட்பட்டு உதவ ஆளில்லாமல் அழக்கூடியவர்கள் தன்னை நினைத்து அழுவார்கள், தான் வாழும் சமூகத்தை நினைத்து அழுவார்கள், அந்த நாட்டின் நிலையை குறித்து அழுவார்கள். இப்படி அஞ்சி 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 அழக்கூடிய நிலையை திருவள்ளுவர் அஞ்சி 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 என்று 555வது திருக்குறளாக வைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.